ஷ்ராபிக் சிமெண்ட் தொழிற்சாலை. இந்நேரம் 100 மூட்டை சிமெண்ட் அகர்வாலோட இடத்துல இறக்கி இருக்கணும். அதுக்கு என்னாச்சு? அனுப்புனீங்களா? நைட் 1 மணி ஆயிருந்தது. நான் இப்படி ஃபோனில் பேசிக்கிட்டு ஃபேக்டரியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க எனக்கு மேலே பறந்துட்டு இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் என்னோட நிழலை பார்க்கும்போது எனக்கு மேலே இன்னொருத்தரோட நிழல் தெரிஞ்சது. உடனே நான் சுற்றியும் முத்தியும் மேலேயும் கீழேயும் பார்த்தேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். அப்புறம் அது எல்லாத்தையும் நான் அலட்சியப்படுத்திட்டு அந்த ஃபேக்டரியை சுற்றி பார்க்குறதுலேயே மும்முரமாக இருந்தேன். ஆனால் மெதுவாக நிழல் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அது எல்லாத்தையும் நான் அலட்சியப்படுத்திட்டு நான் மெஷினை பார்த்துக்கிட்டே குடோனுக்கு போயிட்டேன். அது வரைக்கும் என் மேலே பறந்துக்கிட்டு இருந்த நிழல் இப்போ எனக்கு முன்னாடி வந்து நின்னது. அதை பார்த்ததும் நான் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தேன். நீ 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 யாரு? என்ன விளையாடிட்டு இருக்கியா? நீ இந்த ஃபேக்டரியில் வேலை பார்க்குறவனா தான் இருக்கணும். இரு, நான் உன்னை இந்த வேலையிலிருந்து எடுத்துடுறேன். நான் இப்படி சுற்றிட்டே இருக்கும்போது அங்கே அதிக நிழல்கள் வர ஆரம்பிச்சது. அந்த நிழல்கள் எல்லாமே என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்போ மெதுவாக என்னோட பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷமே அங்கிருந்த எல்லா நிழலும் ஒன்றா சேர்ந்து எனக்குள்ளே போயிடுச்சுங்க. அப்போ வலியால் என்னோட உடலே கிளியற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அடுத்த நாள் காலையில் நான் கண் விழிச்சு பார்க்கும்போது என்னை சுற்றி நிறைய போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என் உடலில் பல இடங்களில் வெட்டப்பட்டிருந்தது. என் கை முழுவதும் ரத்தமாக இருந்தது. ஏய் ஹீரோ, எந்திரிச்சிட்டியா? நீ அதிகமாக ஆக்ஷனை காட்டிட்ட. இப்போ அதுக்கான ரியாக்ஷனை பாரு. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியறதுக்கு முன்னாடி 2 போலீஸ்காரங்க வந்து என் கையை பிடிச்சு என்னை ஜீப்பில் ஏற்றுனாங்க. அப்போ அந்த சிமெண்ட் ஃபேக்டரியோட ஓனர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்து ரொம்ப மோசமாக திட்டிக்கிட்டு இருந்தாரு. ஒரே ராத்திரியில் என்னோட ஒட்டுமொத்த உலகமும் மாறிடுச்சு. நேற்று வரைக்கும் இந்த சிமெண்ட் ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் ஒரு பயங்கரமான குற்றவாளியாக இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. நான் போலீஸ் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே கேமராமேனும் ரிப்போர்ட்டர்ஸும் மைக்கும் கேமராவும் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அஜய், நீங்க தனியாவே இவ்வளவு பேரை கொன்னீங்களா இல்ல உங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா? அஜய்ஜி, இப்படி இறக்கமே இல்லாம 7 பேரை கொண்டு இருக்கீங்களே, இவங்கெல்லாம் ஏன் கொன்னீங்க? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அஜய்? அவங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். நான் 7 பேரை கொன்னனா? நானா? எனக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தாலே வாந்தி வந்துடும். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி 7 பேரை கொல்ல முடியும்? இந்த கேள்வி என் தலைக்குள்ள ஓடி என் தலையே வெடிக்கிற மாதிரி இருந்தது. என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. போலீஸ்காரங்க என்ன லாக்அப்புக்கு கூட்டிட்டு போகாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு சிகிச்சையை தொடங்கினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு சுயநினைவு வந்தது. நம்ம இன்ஸ்பெக்டர் கையில ஒரு ஜூஸோட நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஓ, உன்னால எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்? உன் நாடகத்தெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா சொல்லு. நீயே சொல்லிட்டா பரவாயில்ல, இல்ல உன்னை ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். நீ சொல்லலன்னு வையே, உனக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் தான். இன்ஸ்பெக்டர் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் ஜூஸ் கொடுத்துட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த முதல்ல இத குடி, நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ உண்மையை சொல்லிட்டா பயப்பட வேண்டியதில்ல. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பயப்பட வேண்டாம்னு சொல்லியே பயமுறுத்திட்டு இருந்தாரு. என்னோட நிலைமை இன்னும் மோசமா போகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. நான் உண்மையை சொன்னாலும் அவங்க என்ன நம்ப போறதில்ல. நான் போய் சொல்றதா தான் நினைக்க போறாங்க. உண்மையாவே என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன். நான் என்ன சொன்னாலும் நான் என் வக்கீல் கிட்ட தான் சொல்லுவேன். நான் இப்படி சொன்னதும் இன்ஸ்பெக்டரோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. ஆனாலும் அவர் மூச்சு திணறிக்கிட்டே கோபத்துல சொன்னாரு, இங்க பாரு, நாளைக்கு உனக்கு வக்கீல் கிடைச்சிருவாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நடுவுல ஒரு ராத்திரி இருக்கு, மறந்துடாத. ஏன்னா நீ இப்பதான் வக்கீல் வேணும்னு கேட்டிருக்க. அவர் ஃபோன் பண்ணி 2 இன்ஸ்பெக்டரை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தாரு. அந்த 2 கான்ஸ்டபிளும் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் லாக்அப்ல என்னை தலைகீழா தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் தொடர்ந்து என்னை அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் எதுவுமே பண்ணாத போது என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால ஏதாவது ஒத்துக்க முடியும். அவங்க அவ்வளோ அடிச்சும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நிழல்கள் வந்து என்னோட உடம்புக்குள்ள போச்சு. அப்ப நான் ரொம்ப அதிகமா வலிய உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நடந்த எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா நான் சொன்ன எதையுமே நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்க தொடர்ந்து என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் வலியால அப்படியே மயக்கமே போட்டுட்டேன். ஆனா நான் மயக்கம் போட்டு கூட அவங்க என்ன இன்னும் விடல.
எங்க சிமெண்ட் ஃபேக்டரியோட ஓனர் போலீஸ்காரங்களுக்கு பணம் கொடுத்து என் ஒரு வார கஸ்டடியில இருந்து ஒரு நாளை குறைச்சிட்டாரு. கஸ்டடியில இருக்கிற நாள் ரொம்ப கம்மியா இருந்ததால குற்றத்தை ஒத்துக்க சொல்லி என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்ற விஷயம், நான் ஒர்க் பண்ற சிமெண்ட் ஃபேக்டரியோட ஓனரோட ஒரே பையனையும் அங்க இருந்த 7 பேரையும் கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. அந்த லாக்கப்ல இருந்த ஒவ்வொரு நொடியும் நரகமா இருந்தது. இப்படியே தொடர்ந்து 3 நாட்கள் போயிடுச்சு. சில சமயம் இன்ஸ்பெக்டர், சில சமயம் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்து அடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் அங்கேயே செத்து போயிட்டா கூட யாருக்கும் எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா யாரும் நீதியை விரும்பவே இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் கூட என்னோட முகத்தை டிவியில பார்த்து துப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கெட்டவனா நினைக்கிறாங்க. சமூகத்துல இருக்கிறவங்க அறிவுரைலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற எதை பத்தியுமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே விஷயம், நான் உயிரோட இருந்தா போதும். அதனால நான் பண்ணாத இந்த குத்தத்தை நான் ஒத்துக்கலாம்னு முடிவு பண்ணேன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், மிஸ்டர் கான்ஸ்டபிள், யாருக்காவது கேக்குதா? நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இப்படி சொல்லும்போது தலையில இருந்து கால் வரைக்கும் ரொம்ப வலியா இருந்தது. இருந்தாலும் நான் இப்ப மூச்சு பிடிச்சு கத்துனேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு முறை பேசலாம்னு நினைக்கும் போது திடீர்னு அங்க என் முன்னாடி நிறைய நிழல்கள் தோன்றுச்சு. அந்த நிழல்களை பார்த்து நான் கத்திக்கிட்டே சொன்னேன், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏற்கனவே நீங்க என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க. அப்படி நான் அந்த நிழல்கள் கிட்ட ரொம்ப கோவமா சொன்னேன். அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க என் காது பக்கத்துல வந்து என் காது கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருந்தது. உன்னோட வாக்கு மூலத்துக்கு அப்புறம் அவங்க உன்னை சந்திப்பாங்க. அதனால நீ வாழணும்னு ஆசைப்பட்டா வாழ்ந்துக்கோ. குற்றம் எங்க நடந்துச்சோ நான் அங்க போய் தான் உண்மையை சொல்லுவேன்னு நீ அவங்க கிட்ட சொல்லு. நீ அவங்கள அங்க கூட்டிட்டு வா. இதெல்லாம் என்கிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தங்க எனக்கு உதவி பண்றாங்கன்னு தோணுச்சு. அதனால நான் இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா என்ன அந்த சிமெண்ட் ஃபேக்டரி கூட்டிட்டு போங்கன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் யாருக்கோ கால் பண்ணாரு. அப்புறம் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு என்னை கார்ல கூட்டிட்டு போக சொல்லி சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி கான்ஸ்டபிளும் காரை எடுத்துட்டு வந்து என்ன அதுல உட்கார சொன்னாரு. அப்ப நள்ளிரவு தாண்டி இருந்தது. நான் மறுபடியும் ஒரு முறை அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போனேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் போன முறை அந்த சிமெண்ட் ஃபேக்டரி விட்டு வெளியே வரும்போது என்ன லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் இப்ப அந்த ஃபேக்டரிக்குள்ள போகும்போது என்னையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் தவிர எந்த ஒரு மூணாவது ஆளும் எங்களை பார்க்கல. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போய் காரை சிமெண்ட் ஃபேக்டரி முன்னாடியே நிறுத்தினாரு. இங்க பாரு, நாம சிமெண்ட் ஃபேக்டரிக்கே வந்துட்டோம். நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கோ. அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லிட்டு கையில ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தாரு. உடனே நான் சொன்னேன், அது இங்க இல்ல. என்ன சிமெண்ட் குடோன்குள்ள கூட்டிட்டு போங்க, அங்க நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். இங்க இல்ல. நான் இப்படி சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோவம் வந்தது. இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே காரை சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், நான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்ட உடனே அவர் என்ன அதே இடத்துல சுட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. நாங்க சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள போன உடனே ஏற்கனவே அங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியோட ஓனர் கூட நாங்க வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. இவனை வாசல்லே அடிச்சு கொள்ளாம இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்கே பெரிய நன்றி. ஏன்னா இவ உங்க கையில இல்ல, என் கையால தான் சாகணும். இந்த ஃபேக்டரியோட ஓனர் இப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கையில ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்தாரு. அவருக்கு பின்னாடி அந்த கருப்பு நிழல்களும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தது. அந்த நிழல்கள் ஃபாலோ பண்றத பத்தி அந்த ஃபேக்டரியோட ஓனருக்கு எதுவுமே தெரியல. அந்த கருப்பு நிழல்கள் வந்து மறுபடியும் என் உடம்புக்குள்ள புகுந்துருச்சுங்க. டேய் பாவி, எதுவுமே பண்ணாத என்னோட பையனை எதுக்குடா கொன்ன? நீ பண்ணதை நினைச்சு பார்க்கும்போது உடம்புலாம் நடுங்குதுடா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை விட ரொம்ப மோசமான சாப நான் உனக்கு கொடுப்பேன். இந்த ஃபேக்டரியோட ஓனர் என் காலரை பிடிச்சிட்டு இப்படி கோவமா சொன்னாரு. அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டது. அதே மாதிரி இல்ல, அது என்னோட மஞ்சுரி கொல்லப்பட்ட மாதிரி. அவன் அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடூரமா கொன்னுட்டான். அப்புறம் அவளோட உடம்ப ஒரு ஆசிட் தொட்டியில போட்டு அவளோட எலும்ப கூட கரைச்சிட்டான். யாருக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டான். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் இப்படி சொன்னதை கேட்டு இந்த ஃபேக்டரியோட ஓனருக்கு வேர்வை அதிகமா வேர்க்க ஆரம்பிச்சது. ஏய் ஏய் ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? யார் நீ? உண்மையை சொல்லு, யார் நீ?
இன்ஸ்பெக்டர், இவன் சொல்றத நீங்க கேட்டீங்களா? ஏய், நீ எதுக்கு அவனை கேட்டுக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மஞ்சரியோட அப்பா தான் நானு. என்னோட பேரு ஹரிசங்கர். அப்புறம் நான் அவனோட தம்பி வினோத். நான் அவனோட மாமா கிருஷ்ணா. அப்புறம் நீ என்னோட முகத்தை நல்லா ஞாபகம் வச்சிருக்கதானே, சூப்பர்வைசர் ஹரியா? இந்த எல்லா குரலும் எனக்குள்ள இருந்து தான் வந்தது. எனக்குள்ள பல ஆத்மாக்கள் இருக்குன்னு எனக்கு அப்பதான் புரிய வந்தது. ஆனா அவங்க எல்லாரும் எனக்குள்ள ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், துப்பாக்கி எடுத்து உடனே இவனை சுட்டு தள்ளுங்க. நான் உங்களுக்கு 1 கோடி கொடுக்கறேன். இவன் கதையை முடிங்க. ஒருத்தனுக்கு 1 கோடியா? ஒரு ஆத்மாவுக்கு 1 கோடி கொடுக்கணும். இவனோட உடம்புக்குள்ள 4 ஆத்மா இருக்கு. அப்படின்னா 5 கோடி செலவாகும். டீல் ஓகேனா உடனே சொல்லுங்க. இந்த ஃபேக்டரி ஓனரோட நிலைமையை பார்த்து இன்ஸ்பெக்டர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முயற்சி பண்றாரு. அப்ப என்னோட வயிற்றுக்குள்ள ரொம்ப கடுமையான வலியை உணர ஆரம்பிச்சேன். அப்ப என் கைகள் விரைக்க ஆரம்பிச்சது. கோபத்துல என்னோட கண்கள் சிவந்து அது அப்படியே வெடிக்கிற மாதிரியே இருந்தது. அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்தது. 5 இல்ல இன்ஸ்பெக்டர், 6. ஆமா, சாகடிச்சது என்ன தானே? பேரு அஞ்சரி. என்ன மறந்துட்டீங்களா? ஞாபகம் இல்லையா? இந்த பேரை கேட்ட உடனே இந்த ஃபேக்டரியோட ஓனரும் இன்ஸ்பெக்டரும் அதிர்ந்து போயிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எதையுமே கண்டுக்காம ஃபேக்டரியை விட்டு வேகமா வெளியே ஓடி போனாரு. ஆனா அவரால் ரொம்ப தூரத்துக்கு போக முடியல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற மஞ்சரியோட ஆத்மா அவரோட கழுத்தை பிடிச்சது. அப்புறம் அவரோட தலையை வேகமா தரையில அடிச்சது. அவரோட தலை ஒரு தர்பூசணி மாதிரி சதறிடுச்சு. இன்ஸ்பெக்டரோட இந்த நிலைமையை பார்த்து இந்த ஃபேக்டரியோட ஓனர் என்னோட காலில் விழுந்து கெஞ்சினாரு. என்ன மன்னிச்சிரு மஞ்சரி, நான் வழி தவறி போயிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு நியாயம் கேட்கறதுக்காக இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அதனால தான் அவங்க எல்லாரையுமே கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் உன்னை கெஞ்சி கேட்கிற, என்ன மன்னிச்சிடு மஞ்சரி. நீ ஏற்கனவே என்னோட மகனை கொன்னு பழி வாங்கிட்டல. என்ன மன்னிச்சிரு மஞ்சரி. உங்க பையனை நான் சாகடிக்கல. அதுக்கு முன்னாடியே வேற அவங்க அவனை துடிக்க சாகடிச்சாங்க. இதெல்லாம் நாங்க வேணும்னு தான் பண்ணோம். இவனை எதுக்காக சாகடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நீ சாகுற வரைக்கும் இத பத்தி யோசிச்சு நீ அதுலயே பைத்தியம் ஆயிடணும்னு தான் நாங்க இப்படி பண்ணிருக்கோம். உன்னை கூட நாங்க சும்மா விட போறது இல்ல. இப்படி சொல்லிட்டு மஞ்சரியோட ஆத்மா என் உடம்புல இருந்து வெளியே வந்துருச்சு. அது ஃபேக்டரி ஓனரோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. உடனே அவர் என் கண்ணு முன்னாடியே சிமெண்ட் கிரஷரை நோக்கி போனாரு. அவர் போறத பார்க்கும்போது அவரோட உடல் அவரோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஆனா அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே முடிய போகுது. ஏன்னா இந்த ஃபேக்டரியோட ஓனர் சிமெண்ட் கிரஷர்ல குதிச்சிட்டாரு. அப்புறம் அவரோட உடம்பு மட்டும் வாய்க்கால்ல வந்துட்டு இருக்கிற குப்பை மாதிரி சிமெண்ட் கிரஷர்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்தது. இது எதையுமே பார்க்க முடியாம நான் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டேன். இந்த விபத்துக்கு அப்புறம் அஜய் பத்தி எதுவுமே தெரியல. இப்ப அவரோட முழு குடும்பமும் அவங்களோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆட்டோக்காரரா இருக்கலாம், இல்ல சீட்ல உங்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறவரா இருக்கலாம். அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா பயப்பட வேண்டாம். ஏன்னா அவரோட கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சிமெண்ட் ஃபேக்டரியில் நடந்த விபத்து பத்தியும் உங்களுக்கு தெரியும். ஐ லவ் மஞ்சரி. ஐ லவ் யூ மஞ்சரி. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.